வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீட்லேயே ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ஹார்லிக்ஸ் மாதிரி ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம மால்டட் கோதுமை, மால்டட் பார்லி தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக நீங்கள் கடையில் வாங்குகிற ஹார்லிக்ஸ் டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது, பட் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும். முதல்ல 1 கப் கோதுமையும் 1/2 கப் பார்லியும் நான் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக தான் ஊற போட போகிறோம். முதல்ல 1 கப் முழு கோதுமையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கோதுமையில் அழுக்கு இருக்கும், அதனால் நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் அந்த தண்ணியில் ஊற போட போகிறோம். இல்லைனா நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற போட்டு விட்டுறலாம். அதே மாதிரியே 1/2 கப் பார்லியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதையும் நல்லா அலம்பிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்லி மேலே எவ்வளோ அழுக்கு மிதக்குதுன்னு பாருங்கள். பார்லியும் நல்லா ஒரு 8 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் ஊறட்டும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து கோதுமையிலையும் பார்லிலையும் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி டவலில் கட்டிட்டு அதை முளை வர வரைக்கும் நம்ம விட்டுறலாம். நீங்கள் ஒரு ஹாட் பேக்குள்ளே வைக்கலாம், இல்லைனா ஸ்ப்ரவுட் மேக்கரில் வைக்கலாம், இல்லைனா ஜன்னல் பக்கத்தில் கூட அப்படியே தொங்க விட்டுட்டிங்கன்னா ஒரு நாளில் உங்களுக்கு முளை வந்துடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டுருங்க, போதும், முளை வந்துடும். பார்லியில் 2 வகை இருக்குது. கோதுமை மாதிரி பார்லி வாங்கினீங்கன்னா நல்லா முளைக்கும். பேர்ல் பார்லி வாங்கினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் முளைக்காது. என் பார்லி ரொம்ப முளைக்கல, ஆனால் என் கோதுமை ஒரு நாளில் நல்லா முளை வந்துடுது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நேரடியாகவே 1 கப் கோதுமாவை எடுத்து வறுத்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம மால்டட் ட்ரிங்க் பண்ணுறோங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி முளை போட்டிருக்கோம். அடுத்ததாக முளை வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரை வாணலியில் போட்டு அதை நல்லா வறுத்துக்க போகிறோம். கடாய் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு அப்படியே வறுத்துட்டே இருங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஈரம்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி கிறிஸ்பியாக ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் டைம் ஆகும், பட் இது மாதிரி நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நீங்கள் கடாயை ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வரும், கலரும் ப்ரௌனாக மாறிடும். அதாவது பொரியரிசி இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட் வரும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இதே மாதிரியே நம்ம பார்லியும் வறுத்துக்க போகிறோம். ட்ரை கடாயில் அப்படியே சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ட்ரை ஆகி கிறிஸ்பியாக ஆகிடும். பார்லிலேருந்தும் நல்லா ஆட்டும் போது சவுண்ட் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1-2 எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கிறிஸ்பியாக ஆகிடுச்சான்னு. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் சர்க்கரை, பால் பவுடர், கொக்கோ பவுடர், பாதாம், வேர்க்கடலை இதெல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். இதெல்லாம் ஆறிட்டுருக்கும் போது அடுத்ததான் நம்ம பாதாமை ரோஸ்ட் பண்ணிடலாம். பாதாமும் நல்லா கிறிஸ்பியாக ஆற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 16 பாதாம் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் நான் வறுத்துக்க போகிறேன். வேர்க்கடலையை வறுத்ததுக்கப்புறம் அதோட தோலெல்லாம் நீக்கிடுங்க. வறுத்த பாதாம், வேர்க்கடலையை ஒரு ஜிப்லாக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா பொடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பொடிச்சிட்டு அப்புறம் பிளெண்டர் ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் வெளியில் வராது. உங்களுக்கு இது பேஸ்ட்டாக மாறாமல் பவுடராகவே இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஜிப்லாக்கில் போட்டு பொடிச்சிருக்கோம். ஜிப்லாக்கில் பொடிச்சதுக்கப்புறமா பிளெண்டர் ஜாரில் போட்டு நீங்கள் பல்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃபைன் பவுடர் ஆகிடும். அடுத்ததாக அதே பிளெண்டர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பார்லி, கோதுமையை சேர்த்து அதையும் எவ்வளோ ஃபைனாக முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து ஒரு 2 ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ அரைச்ச பார்லி, கோதுமை, சர்க்கரையை நம்ம ஒரு நல்ல சலடையில் போட்டு ஃபைனாக சலித்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அந்த கோதுமை பார்லியோட குருணெல்லாம் பாலில் கரையாது, அதனால் இப்போவே நம்ம நீக்கிடலாம். அதை நீங்கள் என்றைக்காவது கஞ்சி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சலிச்ச பார்லி, கோதுமை மிக்சர் கூட 5 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த நட்ஸ் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி உருண்டையெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ஃபைனாக ஈவனாக கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட நார்மல் ப்ரோட்டீன் பவுடர் ஹார்லிக்ஸ் ட்ரிங்க் ரெடி. இதுலேயும் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வேணும்னா நீங்கள் சாக்லேட் பவுடர், ஏலக்காய் பொடி அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலும் சாக்லேட்டும் பண்ணி காமிக்க போகிறேன். சாக்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பாதி அளவு பிரித்து எடுத்துகிட்டு அது கூட ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த பொடியெல்லாம் நல்லா ஒரு க்ளீனான கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கிட்டோன்னா நம்ம இது ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ஆக்சுவலி ரெகுலரோட சாக்லேட் ரொம்ப பிடிச்சது. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் டீ, காஃபிக்கு பதிலாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. அடுத்தது இது எப்படி ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு டம்ளரில் நம்ம பண்ணி வச்ச பொடியிலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை, இல்லைனா வெல்லம், இல்லைனா ப்ரௌன் சுகர், இல்லைனா சாதா சக்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்ல சூடான பால் இல்லைனா வெந்நீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரோட்டீன் ட்ரிங்க் ரெடி ஆகிடும்.
சாதா சர்க்கரையோட வெல்லம் நாட்டு சர்க்கரை இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்கள் அரை டம்ளர் சூடான பாலில் அரை டம்ளர் வெந்நீர் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ட்ரிங்கிங்.